مولانا فانصرنا على القوم الكافرين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு படம் ஒரு செய்தி. மிக அருமையாக ஒரு படத்தின் கோர்வையை இன்னைக்கு நமக்கு ஓவியர் நமக்கு தந்திருக்கிறாங்க. திருக்குரான்ல அத்தியாயம் 76 வசனம் 12 இருந்து 18 வரைக்குமான வசனங்கள் தான் இன்னைக்கு இங்க படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. 12வது வசனம், அவர்கள் பொறுமை காத்ததற்கு பிரதியாக சொர்க்கத்தையும் பட்டையும் அவர்களுக்கு அவன் வழங்குவான். இந்த முதல் படத்தையும் 2வது படத்தையும் பாருங்க. அவங்க பொறுமை காத்து என்ன நடந்தாலும் அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு இறைவனோடு இணைப்பில் இருந்த காரணத்துக்காக இறைவன் என்ன தந்திருக்கான்? சொர்க்க பூஞ்சோலைகளையும் பட்ட ஆடைகளையும் தந்திருக்கிறான். சுபஹான் அல்லாஹ். அடுத்த வசனத்துல இறைவன் சொல்றான், அங்கு அவர்கள் மஞ்சங்களில் சாய்ந்திருப்பார்கள், சூரியனையோ கடும் குளிரையோ அங்கு காண மாட்டார்கள். இப்ப 3வது படத்தையும் 4வது படத்தையும் பாருங்க. 3வது படம், அங்கே அவர்கள் மஞ்சங்களில் அழகாக சாய்ந்திருப்பார்கள், நாற்காலிகளில் சாய்ந்திருப்பார்கள். அப்போ அங்கு கடுமையான வெயிலும் இருக்காது, கடுமையான குளிரும் அங்கே இருக்காது. ஸ்வெட்டரு, குளிருங்கிறதுக்கான மேகம் அதெல்லாம் போட்டு, அப்போ அங்க அவங்க கடுமையான வெயிலை காண மாட்டார்கள், கடுமையான குளிரையும் காண மாட்டார்கள் அப்படின்னு இந்த விஷயங்கள் ரொம்ப அழகாக விளக்கப்பட்டிருக்கு. அதன் நிழல்கள் அவர்கள் மீது குவிந்திருக்கும், கொய்வதற்கேற்ற அதன் கனிகள் நிலைக்கேற்றவாறு சாய்வாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த மஞ்சங்கள்ல இருக்கும்போது அந்த மரத்தினுடைய நிழல்கள் கீழே அப்படியே அவங்க இருக்க இடத்த சுற்றி நிழலாகத்தான் இருக்கும். அந்த பழங்கள் எல்லாம் அவர்கள் பறிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய நிலைக்கேற்றவாறு சாய்வாக இருக்கும். அடுத்தது, வெள்ளி பாத்திரங்கள் அவர்களை வலம் வரும், மேலும் பளிங்குகளால் ஆன கிண்ணங்களும் இருக்கும். இங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வெள்ளி பாத்திரம்லாம் அவங்களை சுற்றி வலம் வந்துகிட்டு இருக்குமா. இந்த கிண்ணங்கள் என்ன கிண்ணம் அப்படின்னா, பளிங்குனால் ஆன கிண்ணங்களாக இவை இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே அல்லாஹ் சொல்றான். இந்த வெள்ளியாலான பளிங்கு போன்ற கிண்ணங்களாக இருக்கும், அவை வலம் வருபவர்கள் தேவைக்கேற்ப அவற்றின் அளவை நிர்ணயித்துக் கொள்வார்கள். அவற்றில் அவர்களுக்கு பானம் புகட்டப்படும், அதில் இஞ்சி கலந்திருக்கும். இங்க நீங்க பார்க்கலாம், இஞ்சி கலந்திருக்கும். இந்த பானத்துல என்ன கலந்திருக்கும் அப்படின்னா இஞ்சி கலந்திருக்கும். இந்த இஞ்சி பானம் அங்குள்ள ஒரு ஊற்று, அதற்கு சல்சபீல் என்று பெயர் கூறப்படும். சுபஹான் அல்லாஹ். இறைவன் எத்தனை அருமையாக இந்த விஷயங்களை சொல்லியிருக்கான்னு பாருங்க. இப்போ இந்த படங்களை காமித்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிற போது எவ்வளவு தெளிவா விளங்கும் சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற விஷயம் சிறியவர்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்களுக்கும் கூட. நாம் சொர்க்க காட்சிகளை படிக்க படிக்க நம் உள்ளத்தில் ஒரு காட்சி ஓடத்தான் செய்யும். அது கலையாமல் இருப்பதற்கு இவை கூட ஒரு கூடுதல் கருவியாக அமையலாம் என்று நாம் நினைக்கிறோம். நாம் பொறுமையாக இருந்தோம், இறைவன் சொர்க்க பூஞ்சோலைகளை பட்டாடைகளை தந்தான். அங்கே மஞ்சங்களில் அவர்கள் சாய்ந்திருப்பார்கள், கடுமையான வெயிலையோ கடுமையான குளிரையோ அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அங்கே மரங்களிலுடைய நிழல் அவர்கள் மீது குவிந்திருக்கும், அங்கே கனிகள் அவர்கள் பறிப்பதற்கு தகுந்தாற் போல அது சாய்ந்திருக்கும். அங்கே வெள்ளி கிண்ணங்கள், பளிங்கினாலான கிண்ணங்கள் அவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அவர்களை சுற்றி வலம் வரும். அதனுடைய அளவுகளை அவர்களே அங்கு நிர்ணயம் செய்வார்கள். அவர்களுக்கு அங்கே ஒரு பானம் புகட்டப்படும், அதில் இஞ்சி சாறு கலந்திருக்கும், சல்சபீல் என்று அதை சொல்லுகிறார்கள். அப்படிங்கிறது இதை பார்த்த உடனே இப்போ உள்ள இருந்து அப்படியே வார்த்தைகளாக வருது இல்லையா. குழந்தைகள்ட்ட இந்த படத்தை காமிச்சு நம்ம கேட்க முடியும், இது என்ன, இதுல என்ன புரிஞ்சது அப்படின்னு இந்த வசனங்கள் குறித்து அவங்கள்ட்ட நம்ம கேட்க முடியும். இதுல என்ன ஒரு அழகான விளக்கம் தரப்படுது அப்படின்னா, இந்த மஞ்சங்களில் அவர்கள் சாய்ந்திருக்கிற போது இந்த பழங்கள் குறித்த செய்தியை இறைவன் நமக்கு சொல்றான். இந்த பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம் இங்க பூமியில சாப்பிட்ட மாதிரியான சுவையோடு ஒன்று மாதிரி ஒன்று இருக்காது. அவ்வளவு அருமையான பழங்களாக இருக்கும். அந்த பழங்கள் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உட்கார்ந்து பறிக்கிற மாதிரி இருக்கும், படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா படுத்துக்கிட்டே பறிக்கிற மாதிரி இருக்கும், நின்றுகிட்டு இருந்தா நின்றுகிட்டே பறிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் நிலைக்கேற்றவாறு அந்த பழங்களினுடைய நிலை தாழ்ந்து வரும். நீங்க சிரமமே எதுக்குமே பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொர்க்கத்துல அந்த கனிகளில் கூட இருக்கும். இந்த பளிங்கினாலான வெள்ளி பாத்திரங்கள் பற்றி இறைவன் சொல்றான். இங்க பூமியில நம்ம வெள்ளி எப்படி இருக்கும் நமக்கு தெரியும், அதே மாதிரி நிறத்துல அங்க இருக்கும்.
ஆனா இங்க பூமியில வெள்ளி பாத்திரத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு வெளியில இருந்து நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? ஆனா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய இந்த வெள்ளி கிண்ணங்கள் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வெளியில தெரியும். அந்த மாதிரியான கிண்ணங்கள் அங்கு உண்டு. அந்த இந்த வெள்ளி கிண்ணங்கள்ல வந்து சுத்தி வலம் வரும். அந்த வெள்ளி கிண்ணங்கள் சுத்தி வலம் வரும்போது எவ்வளவு அளவு, எனக்கு எவ்வளவு தாகம் இருக்கு, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற அளவுக்கு தாகம் இருக்கா? அந்த அளவு இருக்கு. எனக்கு எவ்வளவு தாகம் இருக்கு, 2 டம்ளர் தண்ணி குடிக்கிற அளவுக்கு தாகம் இருக்கா? 2 டம்ளர் அளவுக்கு தான் அதுல தண்ணி இருக்கும், அந்த பானம் இருக்கும். அப்போ என்னுடைய தாகத்தினுடைய அளவுக்கு தகுந்தால் போல கையடக்கமாக என் தாகத்தின் அளவுக்கு தக்க நீர் அதில் இருக்கும். இதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறந்த கௌரவமும் கண்ணியமும் ஆகும் அப்படின்னு இங்க இப்னு கசீர்ல வந்து வெளியிடப்பட்டிருக்கு. எவ்வளவு மகத்துவம்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாய் தண்ணிக்கும் ஒரு வாய் சோறுக்கும் தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த பூமியில நினைச்சு வாழும்போது, இறைவனுக்காக இங்க ஒரு நல்ல வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, பொய் சொல்லாத வாழ்க்கை, நீதமான வாழ்க்கை, அல்லாஹ் என்னெல்லாம் கட்டளையிட்டு இருக்கானோ ஹலால் அப்படின்னு, அந்த ஹலாலை பிடிச்சு கொண்டு ஹராமா நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு இறைவன் எப்படிப்பட்ட பரிசு தர்றான்? தாகத்தினுடைய அளவு அங்கே நிர்ணயிக்கப்பட்டு அந்த அளவுக்கு கைக்கு தண்ணி வரும், உங்க கைக்கு வரும். அது கொஞ்சம் கூட மிகைத்தும் இருக்காது, கம்மியாவும் இருக்காது தாகத்தினுடைய அளவு. இப்ப தாகத்தினுடைய அளவு கூட நிர்ணயம் செய்யப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சொர்க்கத்துல வந்து கிடைக்கும்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா நம்ம இங்க ஹலாலா வாழ்ந்தா தான் என்ன, பொய் சொல்லாம வாழ்ந்தா தான் என்ன, நீதமாக நடந்தாதான் என்ன, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தினாதான் என்ன, அமானிதங்களை பேணினாதான் என்ன, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாம வாழ்ந்தாதான் என்ன, நான் யாரு தெரியுமான்னு பரம்பரை பெருமையை சொல்லாம இருந்தா தான் என்ன, அல்லாஹ் ஹலால்னு சொன்ன விஷயங்களை மீறாம இருந்தாதான் என்ன, பேணுதல்ங்கிறத 100% காப்பாத்தினாதான் என்ன, விபச்சாரம் செய்யாம இருந்தா என்ன, அந்நிய பெண்கள்கிட்ட சாட் பண்ணாம இருந்தா என்ன, அந்நிய ஆண்கள்கிட்ட சாட் பண்ணாம இருந்தா என்ன, அல்லாஹ் ஹலால் அப்படின்னு சொன்ன இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிட்டா இவ்வளவு பெரிய சொர்க்கத்தின் பாக்கியங்கள். உங்களுடைய தாகத்தின் அளவு நிர்ணயம் செய்யப்பட்டு அதுக்கு தகுந்த தண்ணி கைக்கு வரும்னா இதற்காக இங்க நல்லவனாத்தான் வாழ்ந்தா என்ன, நல்ல மனுஷியாக இருந்துட்டு இந்த பலன்களை சொர்க்கத்தில் அடைந்தால் என்ன, இதுக்காக என்ன கஷ்டத்தையும் அனுபவிக்கலாமே. என்ன சோதனையிலும் நீ ஹலாலாக இருக்கிறாயாங்கிற ஒரே ஒரு டெஸ்ட் தான் இந்த பூமியில வைக்கப்படுகிறது. ஆம், எந்த சோதனையிலும் நான் ஹலாலாக நிற்கிறேன், அல்லாஹுக்காகவே வாழ்கிறேன், அல்லாஹுக்காகவே பணி செய்கிறேன், நன்மையை விதைத்து தீமையை தடுக்கிற எங்கள் ரசூல் நபி அவர்களுடைய உன்னத பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறேன்னு ஒவ்வொரு பெண்மணியும் நினைச்சாள்னாக்கும் இந்த சொர்க்கம் கிடைச்சிராதா, கை கெட்டின கனிகள் கிடைச்சிராதா, சுத்தி வலம் வருகிற வெள்ளி கிண்ணங்கள் கிடைச்சிராதா, நம் தாகத்தினுடைய அளவு கூட நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த அளவுக்கான தண்ணி கிடைச்சிராதா, இந்த சல்ஜபில் நமக்கு கைக்கு வந்து கிடைச்சிராதா? சுபஹானல்லாஹ். கற்பூர பானமும் இந்த சல்சபில்னு சொல்லப்படக்கூடிய இந்த இஞ்சி பானமும் நமக்கு உரியது, சொர்க்கவாசிகளுக்கு உரியதுன்னு அல்லாஹ் எவ்வளவு மோட்டிவேட் பண்றான். இதெல்லாம் குரானில் எழுதி கொடுக்கப்பட்டு உங்கள் கைகளில் இன்றைக்கு இருக்குதே, இறைவன் இறக்கி தந்தானே, என்ன காரணம்? இவற்றெல்லாம் நீங்க மோட்டிவேட் ஆகுங்க, இதுல எல்லாம் நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, இதை நம்பி இங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. இறைவன் எத்தனை சோதனைகளை தந்தாலும் நாம் ஹலாலாக இருப்போம், என்ன நடந்தாலும் ஹலாலாக இருப்போம், என்ன பணிகள் செய்தாலும் அது ஹலாலாக இருப்போம். பேணுதல் என்று ஷரியத் என்று நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அந்த 100% பேணுதலை முழுமையாக கண்டுபிடிப்போம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம் அடுத்த தலைமுறைக்கு அவற்றையே விதைப்போம். அப்படி நாம் உறுதியேற்கிற போது இதோ இந்த பொறுமையை நாம் கைப்பிடிப்போம், இதோ இந்த சொர்க்க பூஞ்சோலைகள் நமக்கு கிடைக்கும், இதோ இந்த பட்டாடைகள் நமக்கு கிடைக்கும், இதோ மஞ்சத்தில் நாம் அழகாக சாய்ந்திருப்போம், அந்த மரத்தினுடைய நிழல்கள் அதில் குவிந்திருக்கும், நாம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கனி வகைகள் எல்லாம் நமக்கு தாழ்ந்து வரும், அங்கே நாம் கடுமையான வெயிலை பார்க்க மாட்டோம், கடுமையான குளிரை பார்க்க மாட்டோம், நமக்கு தேவையான பானங்களை தாக தீர்ப்பதற்கு வெள்ளி கிண்ணங்கள் நம்மை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும். அங்கே இஞ்சி சாறு கலந்த சல்சபியில் என்ற உன்னதமான சொர்க்கத்தின் பானம் வழங்கப்படும். அப்படின்னா இதற்காக உயிர் வாழ்வோம், இதற்காக பொறுத்திருப்போம், இதற்காக இறைவனை நெருங்கி இருப்போம், அல்லாஹ்வே சார்ந்தவர்களாக இருப்போம், ஹலால் ஹராம் பேணி வாழ்வோம். இறைவன் இந்த உன்னதமான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன்.